அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் அப்படின்றது இன்னைக்கு திமுக உறுதிப்படுத்தி இருக்குல்ல. எந்த அரசு ஊழியர்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்களோ அவர் எல்லோரையுமே குளிர் வைக்கிற ஒரு இடத்திற்கு திமுக கொண்டு போயிடுச்சு தான் சொல்லுவாங்க. விஜய்க்கு ஜாக்டோஜியானால் என்ன தெரியாது. ஜனநாயகம் முன்னாடி ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது சேலம் வேலுநாச்சியார் திருவுருவ சிலைக்கு மாலை போட்டிருக்காரு. இன்னைக்கு எழுப்பி விட்டாங்க 12 மணிக்கெல்லாம் அண்ணன் எந்திரிங்கன்னு ஏஐலாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. பெங்களூரு கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. என்கிட்ட எந்த நிர்வாகியும் பேசாதங்கிறார். ஆனால் அவரு படத்துக்கு ப்ரமோஷன் மாதிரி செங்கோட்டையில் பேசிட்டாரு. ஜனநாயகம் இல்ல. கடைசியா போய் மோடி காலையே விழுந்துட்டீங்களா முதல்வர் அவர்களே? எதுக்குப்பா விழுந்தாரு? விஜய்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்கூடாதுன்னு சொல்லி. எப்படா யோசிக்கிறீங்க நீங்க? கரூரில் ஆரம்பித்த சிபிஐ என்கொயரி சென்னையிலிருந்து இப்ப ஏன் டெல்லிக்கு போச்சு? விஜயும் அழைக்கப்படுவார். இவர் முன்னாடி வேலை பார்த்த கட்சியோட தலைவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. சார் நாங்கள் 160 கிராஸ் பண்ணிட்டோம், நீங்க வந்தீங்கன்னா 200 ஆக்கிடலாம். ஸ்பீடு சொல்றா. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 23 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு ஊழியர்களுடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ அதை டப்பஸ்ன்னு அசோர்டு பென்ஷன் ஸ்கீமா மாற்றிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் என்று அறிவிப்பு செய்திருக்காரு. குறிப்பாக புத்தாண்டு பொங்கல் அதனுடைய வாழ்த்தாகவும் இந்த அறிவிப்பு இருக்கிறதா பார்க்க முடியுது. அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இன்னொரு புறம் இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பல விமர்சனங்களும் இருக்கு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும்லாம் சொல்றாங்க. ஏன்னா 24,000 கோடி இதுக்காக ஒதுக்கீடு செய்ய போறாங்கலாம் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நீங்க இந்த பழைய ஓய்வு திட்டத்தை எடுத்துட்டு புதிய ஓய்வு திட்டம்ங்கிறது நம்ம மாநிலம் மட்டுமல்ல, பல மாநிலங்களுமே அதை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம், பென்ஷன் இதெல்லாம் பெரிய பகுதி. நீங்க உதாரணத்துக்கு ஆசிரியர்களுக்கு நீங்க பென்ஷனையும் சம்பளத்தை மட்டும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% வந்துடும். ஸோ மீதி இருக்கிற 35% நீங்கள் எதாக இருந்தாலும் செய்ய முடியும். நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குற நோட் புக்கு, செருப்பு, அவங்களுக்கு புக்ஸு, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பேப்பர்ஸ், அவங்களுக்கு இருக்கிற கிளாஸ் ரூம்ஸில் வைக்க வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே இந்த 35%க்குள்ளே என்ன முடியுமோ அதுதான். இப்போ நீங்கள் பல அரசு பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு உதவிபெறும் பள்ளிக்கூடங்கள் போய் கூட பார்க்கலாம். இந்த நன்கொடையாளர் இவர் பேர் எழுதியிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். ஏன்னா காசு இல்லை. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான பகுதி இதில் போயிடுது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன்றவர்கள்லாம் பேசும்பொழுது அரசு ஊழியர்களுக்கு இல்லை ஆசிரியர்களுக்கு எதுக்காக இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ பென்ஷன் கொடுக்குறீங்க, பெரும் பகுதி போகுது. ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கா, ரிட்டர்ன்ஸ் இருக்கா? நீங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களில் சில ஆசிரியர்களை பொதுப்படுத்தல கேள்வி கேட்க முடியும். இவங்களை அந்த இடத்துக்கு குவாலிட்டியாகவும் இல்லைன்ட்டு இந்த மாதிரியான சில விவாதங்களும் இருக்குது. அரசு ஊழியர்கள் ஒரு பெரும் பகுதி. அதனால தான் எல்லா கவர்மெண்ட்ஸுமே என்ன பண்ணாங்க, இதில் பென்ஷன்ஸ் கொடுத்து நம்மளால் முடியலைங்க. ஏன்னா ஒரு பெரும் பகுதி அதில் போயிட்டு இருக்கு. நீங்கள் அதை நம்ம குறைக்கணும்னா நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிடலாம். அதில் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை போட்டு அதில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான திட்டத்துக்கு போயிடலாம். இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக நீங்கள் சொல்லும் போது 23 வருடங்கள் முன்னாடி ஜெயலலிதா கொண்டு வரும் பொழுது நீ என்பிஎஸ்க்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு உள்ளவா, ஓபிஎஸ் வேணா வெளியே போயிடு, வராது, உனக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு ஜெயலலிதா மிக கடுமையாக நடந்து கொண்டார். அரசு ஊழியர்கள் சில பேர் உள்ளே வந்துட்டாங்க. வந்த பிறகு ஆட்சி மாற என்னென்ன ஒவ்வொருத்தரும் இல்லைங்க பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் திமுகவால் காப்பாற்ற முடியல, அதிமுக காப்பாற்ற முடியல நிலைமை. ஏன்னா ஒரே ஒரு காரணம், இவ்வளோ காசு எங்கேருந்து கொடுத்து இன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க இல்லையா, எப்படி கொடுப்பீங்க, இது தாங்குமா கவர்மெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு நிதிச்சூழல். அதுதான் மிக முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்பொழுது போன 2021 முதலமைச்சர் அவர்கள் இப்போ தேர்தல் அறிக்கை சொல்லும் பொழுது நாங்கள் பழைய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு 2 இடங்களில் குறிப்பிடுறாங்க. ஒன்று போக்குவரத்து தொழிலாளர்கள் கீழே ஒன்று குறிப்பிடுறாங்க, அரசு ஊழியர்களுடைய நல்வாழ்வு குறித்தும் கீழே குறிப்பிடுறாங்க. இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறுது. ஜாக்டோஜியா தொடர்ச்சியாக ஒரு வருடம் போராட்டம் பண்ணுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு அம்மாலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் எதிர்கட்சியாக வச்சுக்கிறதா நல்லது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போகிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அதை வரைக்கும் கேட்க முடியுது. கூட்டம் போடுறாங்க, நீங்கள் ஆணையம் போடுறாங்க, ஒவ்வொரு வாட்டி நடக்குது. இது தள்ளி போடுறதுக்கான யுக்தி தாங்க இது நடக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது தான் ககன்தீப் சிங் பேடி அவங்க தலைமையில் நீங்கள் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் நீங்கள் ஜாக்டோஜியோட பேச்சுவார்த்தை நடக்குது, மறுபடியும் தோல்வி அடையுது. அவங்க எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் அரசு ஊழியர்களுக்கும் தெரியும் கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அந்த கோரிக்கை நீங்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துட்டீங்க, அப்போ நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்களுக்கு எங்களோட பென்ஷன்ஸ் முக்கியம், நாங்கள் பென்ஷன் வாங்கிட்டு தான் எங்கள் அப்பா எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது. இல்லை இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் அரசு ஊழியர்களோட ஓட்டு யாருக்கு நீங்கள் கேள்வியே கேட்க வேண்டாம், அது உதயசூரியனுக்கு தாங்க. இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே இருந்திருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா அரசு ஊழியராக இருந்தார், எங்கள் அத்தை அரசு ஊழியராக இருந்தாங்க, டீச்சர் இருந்தாங்க, எப்போ போலீஸாக இருந்தாங்க. யாருக்கு ஓட்டு போடுங்க, இது என்னடா கேள்வி, இது உதயசூரியனுக்கு தான். இது கலைஞருக்கு வாக்கப்பட்ட சின்னம், இது ஓட்டு, அதில் கேள்வியே கிடையாது.
என் மாசம் சாலிடா போயிடும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த 4 வருடத்தில் நடந்த இன்னும் மிக குறிப்பாக கடந்த டிசம்பர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அரசு ஊழியர்கள் கடுமையான அதிருப்தியில போறாங்க. ஆசிரியர்கள் பக்கம் ஆசிரியர்கள் ஆனா போராட்டம், கடந்த இந்த 2 வாரங்களாக கடுமையான கடுமையான போராட்டங்கள் போராட்டம். நீங்க அவங்க வந்து போலீஸ் கையாண்ட விதமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமாவே இருந்துச்சு. அதையும் நம்ம பதிவு செஞ்சுதான் ஆகணும். நீங்க வந்து செவிலியர்களை கையாண்ட விதம், ஆசிரியர்களை கையாண்ட விதம், நீங்க வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா, இந்த கோரிக்கைகளை நீங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீங்க நான் புதுசா எதுவுமே கேட்கலங்க. திரும்ப திரும்ப பிரச்சனை ஒண்ணுதான். காசு இல்லங்க. நீங்க கேட்கின்றதுக்கு பல்லாயிரம் கோடி தேவைப்படும். எங்கிருந்து குடுக்குறது அப்படிங்கிறதா. அதனால ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்துல இருந்து நம்மகிட்ட காசு வரமாட்டேங்குது. நீங்க வந்து இதுக்கு சைன் பண்ணு, அதுல சைன் பண்ணு, புதிய கல்விக் கொள்கை எடுத்துக்கோ இப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம ஏற்காம கொள்கை ரீதியாக அதிலேயும் நம்ம முரண்பட்டு நிக்கிறோம். நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லி சொல்றோம். ஆனா தமிழ்நாடு தனித்த மாநிலமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து காசு கொடுக்கிறது அப்படிங்கிறதா செய்ய மனம் இல்லாமலாம் இல்ல. நாங்க செய்ய முடியும்னு நினைச்சோம், செய்ய முடியல. ஏற்கனவே கடனும் வாங்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு கடன் வாங்கினாங்க, அவ்வளவு கடன் வாங்கினாங்க அப்படிங்கிற விவாதம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு ஊழியர்களுடைய கடைசி இந்த 1 மாத போராட்டம் இதெல்லாமே வந்து திமுக பார்க்கும் பொழுது அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் கூட நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. இன்னொன்னு நீங்க சரி அவங்க வாக்குகள் யாருக்கு போடுவாங்க? அதிமுகவுக்கு போடுவாங்களா? அதுவும் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஏமாற்றியது அதிமுக. நீங்க வந்து 10 வருடமாக இன்னும் சொல்லப்போனா நான் ஜாக்டோ ஜியோ கடுமையாக போராடியது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல போராடுறாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல போராடுறாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்துல போராடுறாங்க. நாங்க மேல் நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப ஏமாற்றிய எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நீங்க கேட்பாங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட தார்மீக ரீதியாக நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இப்ப இவங்க நம்பிக்கை வேற புதுசா யாருக்காவது நம்ம விஜய் அந்த மாதிரி சான்சஸ் கொடுக்கலாமா? விஜய்க்கு ஜாக்டோஜியானால என்ன இருந்துச்சு அது? ஒண்ணும் இல்லங்க. இப்போ நீங்க போன வாரமே பாத்தீங்க பாலாஜி. நான் அந்த சொல்றேன் அளவுக்கு இவ்வளவு இல்ல அறிவில்லாமையா இருப்பாரு. இல்ல நீங்க பாருங்களேன். நான் விஜய்க்கு திமுக ஆகாது கரெக்ட்டா? நீங்க 67 என்ன பத்தி பேசுறாரு பாருங்கங்கிறதுக்கு அளவுக்கு கடிக்கிறாரு அவர் ரைட்டா? இது உங்களுக்கான இடம். நீங்க வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் இவங்க எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாய்மொழியாக நான் போராட்டத்துக்கு துணை நிற்பேன். ஒரு ட்வீட் சின்னதா ஜாக்டோ ஜியோ போராட்டத்துக்கு ரொம்ப நியாயமான போராட்டம். நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அதை நீங்க செஞ்சு கொடுக்கல. இதை நீங்க சொல்லிருக்கணுமா சொல்லக்கூடாது. அதனால தான் சொல்றேன். நீங்க வந்து எல்லாருமே கைவிட்டாங்க. அது நடக்காதுப்பா. எல்லா மாநிலத்திலும் இப்ப சில மாநிலங்கள் ஹிமாச்சல பிரதேச ஆரம்பிச்சோன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு செய்தி படிக்கும்போது அது தொடர்றது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. பல மாநிலங்களையும் ஆரம்பிச்சாங்க. ஆனா விட்டுட்டாங்க. அதெல்லாம் நடக்கல. எங்கேயுமே நடக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசு ஊழியர்கள் உண்மையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. அதிமுக கை விட்டுருச்சு. புதியவர்களை நம்பலாம்னா பேச விட மாட்டேங்கிறான். நம்ம போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிறானா? பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை கலந்துக்கிட்டாரா? நீங்க சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்கின்ற செவிலியர்கள் போராட்டத்திலேயோ ஆசிரியர் போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்களா? அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாத விஜய்க்கு நம்ம ஓட்டு போட முடியுமோ அதுவும் கிடையாது. அப்ப அவங்களுக்கான லாஸ்ட் ஹோப் எங்களுக்கு ஒரு வழி இல்லைங்க. நீங்க சொன்னீங்க கடைசி கட்டம் நாங்க போராடி பார்க்கிறோம். இந்த போராட்டம் வெல்ல முடியுதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க ஓட்டு போடுறத பத்தி பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு கடுமையான அதிருப்தியில இருக்கோங்கிறத அவங்க தெரிவிக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த குழு அமைச்சு நானே கூட யோசிக்கும் போது இந்த குழு அமைச்சா இன்னொரு பக்கம் இது அந்த அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் அப்படின்றது இன்னைக்கு திமுக உறுதிப்படுத்தி இருக்குல்ல. நிச்சயமா அதான் சொல்றேன். நான் அந்த பாயிண்ட் தான் வரேன். நீங்க வந்து இது போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரியுது. அவங்க ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்களும் என்ன சொல்றாங்க, ஜாக்டோ ஜியோ போராட்டம் நாங்களும் கலந்துக்க போறோம். செவிலியர்கள், மருத்துவர்கள் இவங்களும் சொல்லி சொல்றாங்க. அது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒருவேளை நடந்திருந்தால் இது மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அதை அரசு நிச்சயமாக விரும்பாது. அப்போ பேடி வந்து ஒரு புது ஸ்கீம் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு பழைய ஓய்வு திட்டம் மாதிரி ஒரு நீங்க சொல்ற மாதிரி டிஏபிஎஸ் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் கொடுக்குறோம். கடைசியா நீங்க வாங்கின சம்பளத்துல இருந்து 50%, அதே மாதிரி இறந்து போனா என்ன, கிராஜுவேட் என்ன அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக போட்டு அந்த அரசு ஊழியர்களோட கன்சல்டேஷன்ல அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி மிக முக்கியமாக அதுதான். ஏதோ ஏனோ தானோன்னு போட்டோம். எலெக்ஷனுக்காக இப்போ கூட சில பேர் எலெக்ஷனுக்காக போட்டாங்களா சொல்லி சொல்லுவாங்க. கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நியாயமா அவர் ரொம்ப எவ்வளவு செலவாகும் முதற்கொண்டு நீங்க வந்து ஒன் டைமா 13,000 கோடி செலவாகும். ஆனுவல் பட்ஜெட் வந்து ஒரு 11,000 கோடி தேவைப்படும். இன்னைக்கு கணக்குக்கு இது தேவைப்படும். இது போக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா நிறைய ரிட்டையர் ஆக இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இது எங்க இருந்து பணம் வரும் அப்படிங்கிறத அதை அடுத்து பார்ப்போம். பட் ஓவராலா வந்து எந்த அரசு ஊழியர்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்களோ அவர் எல்லோரையுமே குளிர் வைக்கிற ஒரு இடத்திற்கு திமுக கொண்டு போயிடுச்சு தான் சொல்லி சொல்லணும். நான் இதோட சேர்த்து சொல்றேன். நீங்க ஆசிரியர்கள் பத்தி பேசினேன் இல்லையா? இப்போ நான் எங்க ஊர்ல சில ஆசிரியர்கள்ட்ட பேசும்பொழுது நாங்க வேண்டா விருப்பா திமுக தான் ஓட்டு போடுவோம். இப்பயும் அவர் சொன்னது. ஏன்னா எங்களுக்கு பாஜக வேண்டாம். பாஜகவோட அதிமுக இருக்கிறனால அவங்களும் வேண்டாம். திமுக தான் ஓட்டு போடுவேன். ஆனா வேண்டா விருப்ப போடுவேன். நான் வந்து மகிழ்ச்சியா போட மாட்டேன். இன்னைக்கு அந்த வேண்டா விருப்ப போட்ட ஆசிரியர் மன மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். நான் போட வேணான்னு ஒரு செக்டார் போனாங்கல்ல, இல்லங்க வேணாங்க அவங்க எதிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிச்சு ஒரு அம்மா. அவங்க இல்லங்க நாங்க கண்டிப்பா ஓட்டு போடுவோம். எங்களுக்கு பழையபடி அரசு ஊழியர்களை திமுக கைவிடல, ஸ்டாலின் அவர்கள் கைவிடல அப்படிங்கிற இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நீங்க சொன்னது போல நீங்களே குறிப்பிட்டது போல அதிமுக இருந்து எடப்பாடி போய் பார்க்கல. ஆமா. தாவேக்கால இருந்து விஜய் அவர்களை பார்க்கல. யாருமே போய் பார்க்கல அப்படின்றப்போ செவிலியர்களை வந்து தாவேக்கா போய் அட்ரஸ் பண்ணாங்க. ஆதவர்ஜுனா போய் பார்த்தாரு. ஆனால் அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோன்னு வரகிறப்போ யாருமே எந்த அரசியல் கட்சியுமே அவர்களை பார்க்கல அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த இடத்துல திமுக தன்னுடைய நிச்சயமா அதாவது ஒண்ணு நீங்க திமுக இப்படி யோசிச்சிருக்கலாம்.
நமக்கு வந்து மகளிர் உரிமை தொகையாக 1,30,00,000 பேர் கொடுக்குறோம். அதை இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா அது 1000ங்கிறது கூட கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பண்ணுவாங்க. நம்ம அந்த அமௌண்ட் நம்ம சொல்லி அவங்க மறுபடியும் மாட்டி விட வேண்டாம். ஏதோ ஒரு அமௌண்ட் நிச்சயமா கூடுதலா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த இந்த மாதிரி நம்ம நேரடியாக தமிழ் புதல்வன் திட்டம் பசங்க காலேஜ் போகிற பசங்களுக்கு ₹1000 கொடுக்குறோம். நீங்கள் வந்து பெண்களுக்கும் அவங்களுக்கு மகளிருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுவே நமக்கு கணக்கு பண்ணி பார்த்தா 1,30,00,000 இந்த பசங்க எல்லாம் சேர்த்தாலே நமக்கு ஓட்டு நமக்கு தேவையான ஓட்டு வந்துருமே திமுக யோசிச்சிருக்கோம். நேரடியான பயன் மாசம் மாசம் பார்க்குறேன்ப்பா காசு ₹1000 பார்த்துட்டேன்ப்பா நான் பார்த்துட்டேன் பையன் பார்த்துறேன் பொண்ணு பார்த்துறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நீங்கள் சில பேர் கூட சொல்லிக்கலாம் சார் அவங்க ஓட்டு என்ன சார் சில லட்சம் ஓட்டு தானே சார் விட்டுறலாம் பரவாயில்ல. ஏன்னா நம்ம நிதிச்சுமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேண்டாம்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் திமுக அந்த மாதிரி செய்யாம இல்ல நம்ம ஓட்டு மட்டும் கிடையாது இது தொடர் போராட்டமா நடந்துகிட்டே இருக்கு. இது நமக்கு ஒரு தலைகுனிவா மாறும். இது வேண்டாம். நம்ம இந்த இடத்தில் நாம் நிச்சயமாக அவர்கள் செய்து கொடுக்கணும். நம்ம ஒரு தேர்தல் அறிக்கையை அதை சொல்லியிருக்கோம். பல நேரங்களில் போராட்டங்கள் நாங்களே போய் கலந்துருக்கோம். முதலமைச்சரை போய் கலந்துருக்காரு, துணை முதலமைச்சர் போய் கலந்துருக்காரு. நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் போய் சொல்லி ப்ராமிஸ் பண்ணதுனால ஒரு சரியான இடத்திற்கு திமுக நகர்ந்திருக்காங்க நான் பார்க்குறேன். நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒன்று. இப்போ சில பேர் சொல்லும் போது இந்த அடிஷனல் பர்டன் ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எல்லாமே அடிஷனல் பர்டன் தான். இந்த திட்டம் பயன் கொடுக்குதா கொடுக்கலையா இது வந்து வாக்கு வங்கிக்காக கூட நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்களோட முக்கியமான கோரிக்கை என்ன? இன்னொன்று சொல்லணும், போக்குவரத்து ஊழியர்கள் கூட பார்த்துக்கங்களேன். நீங்க நிறைய பேர் சார் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு வருமானமே இல்லை, நான் என்ன பண்றது? நீங்க அந்த குரலை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. போக்குவரத்து ஊழியர்கள் மட்டும் அவ்வளோ கேஸ் போட்டு எனக்கு நிலுவைத் தொகையா இருக்கிறது. இன்னைக்கு அரசு வந்து நாங்க நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறோம், இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு சொல்றப்போ, போக்குவரத்து துறையில் நாங்க சாதிச்சு காட்டியிருக்கோம் சொல்றப்போ, இப்போ அந்த ஊழியர்களுடைய பங்களிப்புனால தானே அது நம்பர் 1 வந்து நிக்குது. கண்டிப்பா அதான் நிக்குது. பட் ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு குறை இருக்குன்னா, இன்னைக்கு கடுமையான லாஸ்ல போகுது. அதையும் சொல்லணும். நம்ம போக்குவரத்து வந்து நீங்க இந்த மகளிர் விடியல் பயணத்திற்கு முன்னாடியே வந்து பயங்கர லாஸ்ல போகுது. அதற்கும் காரணம் நான் வந்து நிச்சயமாக அதிமுக நான் கண்டிப்பா பண்ண ரொம்ப சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். நீங்க கலைஞர் ஆட்சி காலத்துல இதே சென்னையில ஈசிஆர் ரோட்ல நீங்க வந்து ஏசி பஸ் நீங்க பாத்தீங்க. ஏசி பஸ்ஸஸ் போனுச்சு. டார்கெட் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க. டிக்கெட் வந்து ₹50 ₹100. அது வந்து ப்ராஃபிட் மேக்கிங் செக்டர். அந்த ஒரு ரூட்டு அந்த பஸ்ஸஸ் இருந்துச்சு. நீ கடந்த 10 வருஷத்துல அது எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. சுத்தமா பஸ்ஸஸ் ஓடல. கலைஞர் எப்படி பண்ணாருன்னா, ஒரு பக்கம் லாஸ் வரும்யா, நீ வந்து இது ஏழைகளுக்காக ஓடுற பஸ், இது எல்எஸ்எஸ்ஓ இல்ல வந்து இந்த பஸ்ஸஸ் ப்ரௌன் கலர் பஸ்ஸஸ் ஓடும், இந்த லாஸ்ல மேக்கிங். இந்த லாஸ் மேக்கிங்கை சரி பண்றதுக்கு இந்த ப்ராஃபிட் மேக்கிங் பஸ்ஸஸையும் கொண்டு வாங்க, இப்படிதான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற செஞ்சார். ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க, பழைய பஸ்ஸாவே இருக்கட்டும், நீ இந்த இத்தனை 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சா அதெல்லாம் வந்து நீ கழட்டி விட்டுட்டு புது பஸ் வாங்கினாங்களா? எத்தனை வாங்கினாங்க? ஜெயலலிதா எவ்வளவு பண்ணாங்க? எடப்பாடி ஆட்சி காலத்தில் எவ்வளவு பண்ணாங்க? பண்ணல. நான் இன்னைக்கு நேத்து நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் பஸ்ல போனேன். நான் ஒரு யூடியூப் சேனல் தான் போனேன். 2 பஸ் உண்மையில ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. 2 போக்குவரத்து கழகத்துல சாதாரண பேருந்துல போனேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை விட இன்னொன்று நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட்ல ஓல்வோ பஸ் விட்டுருக்காங்க. ஓல்வோ பஸ் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நான் பல நேரங்களில் சுட்டிக்காட்டி பேசியிருக்கேன். நம்ம வந்து பெங்களூர்ல நீங்க பாருங்க, கவர்மெண்ட் பஸ்ல அந்த ஒரு சாய்வா ஒரு பஸ் படம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? பெங்களூர் நல்லா இருக்கும் அந்த பஸ், கவர்மெண்ட் பஸ் அது. அதே மாதிரி சில மற்ற மாநிலங்கள் பஸ் நல்லா, நம்ம பஸ் மட்டும் ஏன் மோசமா இருக்கு? நாள நிறைய பேசியிருக்கோம். ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்லாம் கொண்டு வராங்க, அந்த செக்டார் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஒரு பக்கம் வந்து அது சேவைத்துறை, அதே சேவைத்துறையில இந்த பக்கம் லாபத்தை எப்படி ஈட்டுவதுங்கிறதுக்கான மாடல்ஸ் இருக்கு. அதை எடப்பாடி கவர்மெண்ட் அதிமுக நிச்சயமா பண்ணவே இல்லை. அப்ப அது லாஸ்ட்ல தான் போகும். இன்னைக்கு விடியல் பயணத்தினால் இன்னும் கூடுதலாக சுமையாகத்தான் இருக்கிறது. அப்ப இதை நம்ம சரி பண்ணணுங்கிறதா நம்மளுடைய ஆசை. ஏன்னா பொருளாதாரத்தை உயர்த்துவோம்னு சொல்லிட்டு திமுக அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அது செய்யணும். பட் இந்த லாஸ் மேக்கிங்னால நம்ம வந்து ரிட்டையர் ஆகிறவங்கள நாங்கள் கண்டுக்க மாட்டோம். இப்போ மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், நீ வீட்டுக்கு போயிருப்பா, இனிமேல் உனக்கு காசு கிடையாதுப்பா, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறவங்களே என்ன பண்றாங்க, நான் பர்சனலாக நான் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்ல போட்டு வைக்கிறேங்க, எனக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு ஒன்று வேணும். எல்லாம் எவ்வளோ ஆட் ஓடுது, என்ன சொல்றாங்க, 50ல ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும், 60ல ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும். அப்போ நமக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப குறிப்பா வயதானவர்களை அதிகமாக உருவாக்கக்கூடிய மாநிலமாக இது மாறிட்டு இருக்கு. இது போக 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 நீங்க பாத்தீங்கன்னா வயதானவர்கள் அதிகமாகும். இன்னைக்கு யங் குரூப் இருக்கு. இது ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா வயதானவர்கள் அதிகமா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கான கேருங்கிறதே பெரிய கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு. நீங்க பார்க்கல எவ்வளவோ ஹோம்ஸ் வந்துருச்சு. ஆமா, பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கு ஒரு பேர் போட்டு நீங்க நான் அந்த ஹோம்ஸை பத்தி விசாரிக்கிறேன், 50,000 ரூபாய் ஒருத்தரை பாத்துக்கிறதுக்கு. கம்ப்ளீட் மெடிக்கல் கேர், நர்சிங் கேர் வேணா 70,000 80,000 ரூபாய். இது பொருளாதாரத்தில் முன்னேறிய யூகே மாதிரி. என் பையன் ஃபாரின்ல இருக்கான், எனக்கு அனுப்பிச்சிருவான், பிரச்சனை இல்லை. ஆனா அது எதுவுமே இல்லாம நான் முதியோர் உதவித்தொகை நம்பி இருக்கேன், இல்ல நான் வேலையை விட்டு வந்துட்டேன், எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால அது வந்து இது அடிஷனல் பர்டன், இது வேண்டாம், பிரைவேட் செக்டர்ல பெடிஷனா கொடுக்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவங்களுக்கு
நாங்கள் நியாயமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதை கொடுக்குறோம். அதை நீங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுங்கிறதா நியாயமான கோரிக்கை. ஸோ அதனால் அதில் வந்து அடிஷனல் பர்டன் வந்துருச்சு, 11,000 கோடி வந்துருச்சு, 13,000 கோடி வந்துருச்சு, எங்கேருந்து கொடுப்பீங்க? இதுக்காக கடன் வாங்குவீங்களா? ஆமாம், கடன் வாங்குவோம். நான் தான் சொல்கிறேன், கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க. நீங்கள் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இது இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அந்த கடன் வாங்குறீங்களாங்கிற ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்கள் 10 வருஷத்தில் யாருமே வாங்காத கடனை வாங்குறீங்க. நம்ம யோசிக்க மறுக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் அரசாங்கம் 30 வருஷமா வாங்காததை இந்த 11 வருஷத்துல மோடி அவர்கள் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. அதை நம்ம எப்ப பேச போறோம்? நீங்க எடுத்து ஒன்றிய அரசோட பட்ஜெட் எடுத்து பாருங்க. வட்டி மட்டும் எவ்வளவு கட்டுறாங்கங்கிறத பாருங்க. கடனை குறைக்கணுங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் வந்து இல்ல கடன் எவ்வளவு வேணாலும் வாங்கி கடனை குறைக்கணும், அதுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி நம்ம வந்து எந்தெந்த வழிகள்லாம் பணத்தை கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணுங்கிறதுல மாற்று கருத்துல அதுக்காக தொடர்ச்சியா நம்ம வேலை பார்க்கணும் இல்ல. ஆனா இது அடிஷனல் பர்டன் சொல்லி சொல்றாங்க இல்லையா, ஒரு லிமிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஎஸ்டிபி ரேஷியோ சொல்றாங்க. அந்த ரேஷியோக்குள்ள தான் தமிழ்நாடு. ஏன்னா இப்ப எடப்பாடி அவர்கள் இதை பேசிட்டு நாளைக்கு வந்து இல்ல நான் கடனே வாங்க போறதுன்னு சொல்லிடுவாரா? ஒருவேளை அவர் ஆட்சி வருது, நான் வந்து மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாய் கொடுக்கணும், தாலிக்கு தங்கம் கொடுக்க போறேன், இன்னைக்கு 1 பவுன் தங்கம் வந்து 1,04,000 தாலிக்கு தங்கம் பட்டு சேலை உங்களுக்கு கொடுக்குறேன். இது இல்லாம நிறைய ஸ்கீம்ஸ் வேற, அவர் சில ஸ்கீம்ஸ் தொடர வேண்டிய சூழல் ஏற்படும். நான் லேப்டாப் பழையபடி எங்க அம்மா கொடுத்த மாதிரி நான் வந்து லேப்டாப் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு நான் கொடுக்க போறேன். பழையபடி நான் ஆடு மாடு கோழி திட்டத்தை கொண்டு வர்றேன். இதுக்கெல்லாம் எங்க இருந்து சார் காசு வரும்? அப்ப இவங்க வந்து 5 லட்சத்தை 10 லட்சம் ஆக்குனாங்கன்னா, ஒருவேளை எடப்பாடி இருந்தானா 10 லட்சத்தை 15 லட்சம் ஆக்குவாரு. அப்ப ஜிடிபி வளருதா? வளருது. அதோட கம்பேர் அவர் என்ன சொல்லுவாரு? ஜிஎஸ்டிபி ரேஷியோக்குள்ள தாங்க இருக்கு, 23.4க்குள்ள தாங்க இருக்கு, சில மாநிலங்கள் 25.6 போயிட்டாங்கன்னு அந்த கதை தான் சொல்லுவாங்க. அதனால ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் மாத்திருவோம், நம்ம வந்து கடனே இல்லாத மாநிலமாக இதை மாற்றுவோம், இல்ல இந்திய தேசம் வந்து கடனே இல்லாத தேசமா, அதெல்லாம் கனவு தான். அது என்னைக்குமே நடக்கலாம் போறது இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அப்போ இது ஆம் கடன் தான் வாங்குவாங்க. முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை இது. ஒவ்வொரு அரசாங்கமும் ப்ராமிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எந்த அரசாங்கமும் செய்யாம இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு திமுக செஞ்சு கொடுத்துருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். விஜய் அவர் வந்து ஜனநாயகன் படத்து வரைக்கும் அமைதி காக்க போறாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. மீட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு, மலேசியாவில் மிகப்பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டோம், மிகப்பெரிய சக்சஸ்லாம் சொல்றாங்க. ஆனா மலேசியாவில் கூட்டத்தை காமிச்சதுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் தெரியல. ஆனா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் தான் அவர் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவர் பேச போறாரா, ஏன் அமைதி காக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை? அதாவது முதல்ல நான் முழு நேர அரசியல்வாதியாக வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கோட்டை முடிச்சுட்டு வந்துருவார்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா நாங்க. சரிங்க, ஓகே. அப்புறம் கோட்டை ரிலீஸ் ஆகட்டும், என்ன அவசரம் நாங்க. நீங்க வந்து அரசியலா பேசுறோம்னா எலெக்ஷன் கமிஷன்ல ரிஜிஸ்டர் ஆகட்டும், என்கிட்ட சொன்னது எலெக்ஷன் கமிஷன் ரிஜிஸ்டர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம எதுவும் பேசக்கூடாது. சரிங்க, ஓகே. எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலைலயே ஆகஸ்ட்லயே வந்துச்சு, மாநாடு முடியட்டும் அவர் பேசுவாரு. சரி, ஓகே. மாநாடு தான் முடிஞ்சிருச்சாங்க, இருங்க செயற்குழு கூட்டம் நடக்கும், பொதுக்குழு கூட்டம், இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கோட்டு முடியட்டும், நாங்க கோட்டு ரிலீஸ் ஆனிச்சு. அதற்கு பிறகு அடுத்த படத்தில் கமிட் ஆயிட்டார். அவர் மாசம் அவருக்கு வந்து அவர் கொடுக்க போற நாட்களே வெறும் 10 நாட்கள் தான் பிரதர் மாசத்துல. அதுல நம்ம என்ன தலைவரை பயன்படுத்திக்கணும். அந்த 10 மாதிரி தான். ஆமா, அந்த 10 நாட்களே விஜய் அதை பயன்படுத்திக்கலாங்கிறதா பிரச்சனையே. அவர் சரிங்க 10 நாள் ஃபுல்லா வந்துட்டாருப்பா, ஓகே, இது சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன், இனிமேல் சினிமா பத்தி நான் பேச மாட்டேன், முழுக்க நான் இதான் பேசுறேன்னா, நீங்க அந்த காலத்தில் கூட அவர் பார்த்தது வந்து சினிமா இயக்குனர்களை, சினிமா நடிகைகளை, சினிமா இசையமைப்பாளர்களை பார்த்தாரே தவிர அரசியல்வாதிகளை அவர் பார்க்கணும்னு ரெடியாவே இல்லை. அரசியல் ஏதாவது அறிக்கையில் கொடுத்தாரா, பேசினாரா? நீங்க போன வருஷம் விழுப்புரத்துல வெள்ளம் வந்துச்சு, நான் போறாருன்னு சொல்லி கதை சொன்னாங்க, அதற்கு போல. அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் போயிட்டு இந்த மாதிரி நான் போட்டோ ஷூட் அரசியல் பண்ண விரும்பலன்னு வித்தியாசமா ஏதோ வளர்னார். இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தார் தவிர இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம்னா இந்த ஃபயர் விட ஆரம்பிச்சது போன டிசம்பர்ல ஆரம்பிச்சு, ஜனவரியில் வந்துருவார், பிப்ரவரியில் வந்துருவார், மார்ச்ல வந்துருவார், ஏப்ரல் வந்துருவார். அதுக்கு பிறகு ஒரு இடத்துல இந்த விஜய் ரசிகர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த அஜித் படத்துக்கு அப்டேட் கேட்டு ஏதாவது ஒரு அப்டேட் வந்தா அவங்க மனசாந்தி எந்த அப்டேட் வந்தாலும் மனசாந்தி அடைந்துக்குவாங்களோ, அதே மாதிரி அண்ணே அவர் வந்து என்ன பசங்க பேசுறாங்கண்ணே, டெய்லி அரசியல் பண்ணுவாருன்னு நினைச்சோம், பண்ணல, அட்லீஸ்ட் சனிக்கிழமை அரசியல் பண்றாருல, சந்தோஷம் எங்களுக்கு. எங்களுக்கு எது கொடுத்தாலும் நாங்க சாப்பிட்றோங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். நாங்க சாப்பாடு தான் வேணும்லாம் கேட்கல, ஏதாவது நீங்க கொடுங்க, அஜித் ரசிகர் மாதிரி நாங்களாம் ஆயிட்டோம் அப்படிங்களா சில சொல்லியிருக்காங்க. சார் அட்லீஸ்ட் சனிக்கிழமை அரசியல் ஆரம்பிச்சாரு, அது வந்து பிளான் பிப்ரவரி வரைக்கும் இருந்துச்சு. அதுலயும் வந்து கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. பாண்டிச்சேரிக்கு ஒரு நாள் போனாரு, ஒரு நாள் ஈரோடு போனாரு. இப்ப அந்த ஜனநாயகத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது சேலம் வேலுநாச்சியார் திருவுருவ சிலைக்கு மாலை போட்டிருக்காரு. அது கரெக்ட் வித்தியாசம் இருக்கு. ஏஐ போட்டோ இல்லைன்னு சொல்லி வரீங்க, அதுதான் எனக்கு புரியுது. ஏஐ கிடையாது, நேரடியா தலைவர் இன்னைக்கு எழுப்பி விட்டாங்க 12 மணிக்கெல்லாம், அண்ணே எந்திரிங்கண்ணே, ஏஐ கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஜான் சொல்லிருப்பார், சார் முடியல சார், ஏஐல எவ்வளவுதான் சார் பண்றது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க சார் இவங்க. அதனால நேரடியா 5 சிலை அதுக்கு தான் சார் வச்சோம், அதுக்காக நீங்க வந்து மாலை போடுங்க சார், கெஞ்சி கூத்தாடி அவரை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கின்றேன். சேலத்துல மீட்டிங் போட போறோம்னு சொல்லி சொன்னாங்க, ஈரோடு மாதிரி சேலத்துல போட போறோம்னு அந்த செங்கோட்டையன் தான் பிளான் பண்ணாங்க. நான் இன்று கேள்விப்படுற வரைக்கும் செங்கோட்டையன் கடுமையான அதிருப்தியில் இருக்கார். நம்ம என்ன பேசுறோமோ அது நடக்குது, ஏன்டா அந்த கட்சிக்குள்ள போனோன்னு அவர் இருக்காரு. என்கிட்ட எந்த நிர்வாகியும் பேசாதங்கிறார், யார்கிட்டையும் பேச தயாரா இல்லை. ஏன்னா
ஜான் ஆரோக்கியசாமியும் மாதவ ஒரிஜினல் என்ன சொல்றாங்க, சார் நம்ம ஜெயிச்சிரோம்னு சொல்லுங்க சார் விஜய்கிட்ட போய். ஆனால் அவரு படத்துக்கு ப்ரமோஷன் மாதிரி செங்கோட்டையன் பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், ஜனநாயகம் இல்ல. அவர் வந்து சில நேரங்களில் ரொம்ப கோவத்தை காமிக்க முடியாம நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல. நான் உண்மையிலே ஹெச் வினோதோட பேச்சு கூட அப்படிதான் பார்த்தேன். இவனால முடியல, 4 விதமான ஆட்கள் இருக்காங்க, முட்டாள் இருக்கான், இது இருக்கான்னு இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பாடமா சொல்றாரு. இதெல்லாம் நீ கேட்டு தொலைப்பாங்கிற மாதிரி தான் செங்கோட்டையனும். சரி, அவங்களுடைய மோடுக்கு நம்ம போயிடுவோம், வேற வழியே கிடையாது, இது திருந்த முடியாத ஜென்மம், திருந்த முடியாத குரூப், நம்ம அவங்களோட பட்சத்துக்கே போயிடுவோங்கிற மாதிரி. செங்கோட்டையன் கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. அவருக்கு வந்து சேலத்துல வேணா முதல்ல பிளான் அவரை வச்சு போட்டிருப்பாங்க. சேலத்துல பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரு மாவட்ட செயலர். பட் ஆனால் செங்கோட்டையன் வச்சு சேர்த்து நம்ம போடலாம்னு ஒரு பிளான்ல இருந்திருக்கும். ஆனா அதுவும் நடக்கலங்கிற பாக்குறோம். அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இப்ப ரொம்ப கீனா ஜனநாயகனுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, ஜனோட கலெக்ஷன் என்ன, பராசக்தி அடிச்சோமா அடிக்கலையா, அதுதான் அவருடைய மனசுல முழுக்க ஓடிட்டு இருக்குது. நம்ம வந்து இதுல 600 கோடி வடை சுடுறதா 500 கோடி வடை சுடுறதா. ஏன்னா 8 நாள் கணக்கு, ஒரு நாளைக்கு 100 கோடி கதை எழுதுவாங்க. முதல் நாளைக்கு 152 கோடி எழுதிடுவானுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி 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 8 நாள் தொடர்ச்சியா லீவ் இல்லையா, 1000 கோடி கலெக்ஷன் இன்னைக்கு சொல்லிடுவாங்க. அநேகமா ஜனவரி 18ஆம் தேதி 1000 கோடி கலெக்ஷன். பராசக்தி ஃபிளாப். பராசக்தி ஃபிளாப் தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபிளாப் தான். ஸோ இந்த கலெக்ஷன்ஸை முடிச்ச பிறகுதான் விஜய் அரசியலா ஏதாவது பேசலாமா அப்படிங்கிற இடத்துக்கு போற நினைக்கிறேன். அது வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து நம்ம பராசக்தி ப்ரமோஷன் இவங்க தான் கொடுக்குறாங்களோ. ஒரு அளவுக்கு உண்மைதான். அதாவது நீங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு விஜய் ரசிகர்களாக இருப்பவர்கள் 2 தடவை 3 தடவை கூட பார்க்கலாம் அந்த படம். இன்னொன்னு எனக்கு, நான் சொல்றேன், அது படம், அது பகவந்த் கேசரி தான். அது ஹெச் வினோத் இல்லைன்னு சொல்லலாம். இல்ல அந்த தெலுங்கு பட டைரக்டர் ரவியா அவரே வந்து நான் சொல்வேனா மாட்டேனாங்கிறத அப்புறம் சொல்றேங்கிறத சொல்லலாம். முதல் காட்சி 9 மணிக்கு முடிஞ்சு 12 மணிக்கு வெளியே வர்றான்ல, அவன் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா விஜய் ரசிகரோட சேர்ந்து இவங்க தானே சேர்ந்து பாக்குறாங்க. அடிக்கணும்னு நினைக்கிறோம், உள்ள போய் பாக்குறாங்க. சூர்யா ரசிகர், விமல் ரசிகர் எல்லாரும் போய் விஜய் எப்படி காலி பண்றதுன்னு போவான்ல, அவன் அன்னை கேசரி தாங்க கிண்டிருக்காரு அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருவான். பட் பட் நான் பர்சனலா சொல்றேன், அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது பெண்களை மையப்படுத்தி பெண்கள் வாக்குகளை வந்து அவங்கள கதற வச்சு அவங்களோட வாக்குகள் எடுக்கிற படம். விஜய் அந்த விஷயத்துல ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்றாரு. வாழையப்பன் நடிச்சதே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, விஜய் நடிச்சது நல்லதா இருக்கும். அது பெண்கள் கவரக்கூடிய ஒன்று தான். அது என்ன ஒரே ஒரு கேள்வினா, ஹெச் வினோத் எதற்கு இந்த படத்துக்கு மட்டும்தான் எனக்கு கேள்வி. அவர் ஏன் அப்படிங்கிற கேள்வி, அவர் ஏன் இவ்வளவு பேசுறாருங்கிறது கேள்வியா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எவ்வளவோ டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாயை கொடுத்து கொடுத்து எப்படி புண்ணாக்கிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து, நீங்க விஜய் ரசிகர்களால சிவகார்த்திகேயனையே மேனேஜ் பண்ண முடியல, சிவகார்த்திகேயன் படத்தை மேனேஜ் பண்ணலங்கிறது ரொம்பவே பாவப்பட்ட ஜென்மங்களா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு சில பேர்லாம் சொல்றாங்க, பாஜக வந்து சர்டிபிகேட் கொடுக்கல, பாஜகனால வந்து இன்னைக்கு படத்துக்கான சர்டிபிகேட் தடை செய்யப்படுது, படம் ரிலீஸ் தள்ளி போகுது. பாஜக இல்ல, அதுவும் திமுக தான் காரணம். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஒருத்தர் எழுதுறாப்ல, கடைசியா போய் மோடி காலிலே விழுந்துட்டீங்களா முதல்வர் அவர்களே, எதுக்குப்பா விழுந்தாரு, விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுக்கூடாதுன்னு சொல்லி. எப்படா யோசிக்கிறீங்க நீங்க? ஆச்சரியக்குறிகளோட உச்சபட்ச ஆச்சரியக்குறியா இருக்கு. அவன் அதை எழுதுறான். ஒரு பக்கம் வந்து சினிமாக்காரரா ஒருத்தர் எழுதுறாரு, அவருக்கு மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்த புண்ணியத்தை அவர் வந்து பிரதிபலனை காமிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நீங்க பாருங்களேன், இந்த கட்சியில இருக்கிற யாருமே இதை பத்தி பேசல. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பேசிருக்காங்களா? தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல, இதற்கு பேசுறாங்க. விஜய் கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறாரு. அதனால அந்த மாதிரி நான் சொல்றேன், இந்த படத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ ரிவ்யூ பண்ணி, நீ வந்து சம படங்க, அது கேசரியா இருந்தா கூட பாலையா மாறிலாம் இல்லாம விஜய் வேற ஒரு லெவல்ல பண்ணிருக்காரு. 3 பேர் உட்காந்து கதை சொல்ல போறீங்க, அதானே உங்களோட வேலை. ஏன்னா அதுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க, ஃபிளைட் எல்லாம் கூட்டி போயிருக்காங்க, அதுக்கு நீ பிரதிபலனை பண்ணணும்ல. அதை தாண்டி உனக்கும் அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்லை. பேச வேண்டியவர்கள் யார்? கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தானே பேசியிருக்கணும். அவங்க தானே ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசி எங்களுக்கு வந்து கொடுக்க பாஜக அரசாங்கம் மறுக்கிறாங்க, சொல்லணுமா? சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனிங்க அது ஏதாவது ரைடு கீடு விட்டுருவாங்க, ஓகே. ஹெச் வினோத் பேச வேண்டியதானே? நீங்க எங்க கூட மோதி என்ன சொன்னாரு, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், விஜயே பேசலாமே. இல்ல முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சா அடிச்சலான்னு பக்கத்து முழுக்க முழுக்க தளபதி படம் சொல்லி சொன்னார்ல. தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? ஹெச் வினோத் பேச வேண்டியதானே? ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதானே? சின்னதா ஏன் கொடுக்காம இருக்காரு? நீங்க சொல்ற மாதிரி விஜயே பேச வேண்டியதானே? என்ன பிஎம் சார் என்ன பார்த்து பயமான்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்காம இருக்காரு? ஏங்க இவங்க யாருமே பேச மாட்டாங்க. ஒரு சினிமா பத்திரிகை, நான் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சினிமா பத்திரிகையாளர் பேசுறது பூரா போய் தான் பேசுவாப்ல. அவரு எப்பயாவது மறந்து போய் உண்மை பேசக்கூடிய நபர். 3 பேர் உட்காந்து என்னென்ன கதை சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பல தடவை தணிக்கைக்கு அனுப்பப்பட்டது, சொன்ன வார்த்தைகளை மியூட் செஞ்சுட்டோம், நாங்க வந்து எதை சென்சார் கேட்டாங்களோ என்னமோ பக்கத்துல உட்காந்து சென்சார் போர்ட்ல பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரியும், அப்ப ரீல் நம்பர் 13ல வந்து இதை கட் பண்ண சொன்ன மாதிரியும், அதை எடிட்டர் கட் பண்ண மாதிரியும் உட்காந்து பார்த்த மாதிரி கதை எழுதுறான் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். அப்போ இந்த கதைகளை நம்ப முடியாதுன்னு சொல்லி சொல்றேன். உண்மையிலேயே சர்டிபிகேட் கொடுக்க டிலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கம்பெனி சைட்ல இருந்தோ இல்ல விஜய் சைட்ல இருந்தோ சொல்லாத வரைக்கும் இந்த கட்டுக்கதையில நம்ம நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது.
இன்னொன்னு நீங்க ஒருவேளை அப்படிதான் அதான் உண்மைனா நீங்க கடிக்க வேண்டிய இடம் தலைமை பாஜக. சிபிஐ என்கொயரிக்கு அடுத்த வாரம் போகும்போது அங்க போய் கடிச்சிட்டு வாங்க. இல்ல அங்க போய் காலில் விழுந்து ஐயா தயவு செய்து படத்துக்கு ரிலீஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க கடிக்க வேண்டிய இடம் திமுக அல்ல, திமுக அதற்கு காரணமே அல்ல அப்படிங்கிற சேர்த்து நான் சொல்ல விரும்புறேன். இப்போ காங்கிரஸ் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. 2 மாதங்களாக ஒரு ரூமர் ஓடிட்டே இருந்தது. டிபேட்ல அவங்க வெளிப்படையா சில பேர்லாம் பேசிட்டு இருந்தாங்க. தாவேக்கா கூட போலாம். ஒருத்தர் கூட அறிக்கையா எழுதி வச்சுட்டு நான் வந்து இனிமேல் காங்கிரஸ்ல இருக்க மாட்டேன். நான் வந்து தாவேக்கா கூடயே போறேன் அப்படின்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவர் வந்து வெளிப்படையாக கிரீஷ் சோடங்கர் அவர் வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அது வதந்தி. நாங்க திமுக கூட தான் இருக்கிறோம். இந்த எலெக்ஷன் திமுக கூட தான் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இப்போ என்ன செய்ய போகிறார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. ஆதவ அர்ஜுனா கூட தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க. காங்கிரஸ் தொண்டர்கள், விசிகா தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், தலைவர்கள் தான் வேற அங்கங்க இருக்காங்க. ஆனா தொண்டர்கள் எங்க கூட தான் இருக்காங்கன்னாங்கல்ல. இப்போ அந்த கணக்கு சரியா இருக்கா? எனக்கு என்னன்னா, முதல்ல இந்த வீடியோ பார்க்குற விஜயோட நண்பர்கள் இல்ல விஜயோட உறவினர்கள் இந்த செய்தியை எப்படியாவது விஜய்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா விஜய் நியூஸ் பார்க்கறது இல்ல, விஜய் பேப்பரும் படிக்கிறது இல்லை. ஏன்னா ஜான் வந்து என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, சார் காங்கிரஸ் ஆல்ரெடி நம்ம கூட தான் சார் இருக்காங்க, நம்ம காங்கிரஸ் கூட இருக்கின்ற காரணத்தால நம்ம 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம். இது பொதுக்குழுல ஓப்பனா பேசுறாங்க. விஜய் வராத அந்த பொதுக்குழுல உட்கார்ந்து நம்ம நிர்வாகிகள்கிட்ட பேசுறாங்க. 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் கூடுதலா நீங்க வேலை பார்த்தீங்கன்னா 200 கிராஸ் பண்ணலாம். அது ஒண்ணு. இவர் முன்னாடி வேலை பார்த்த கட்சியோட தலைவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு ஜான். சார் நாங்கள் 160 கிராஸ் பண்ணிட்டோம், நீங்க வந்து வந்தீங்கன்னா 200 ஆக்கிடலாங்க. ஸ்பீடு என்ன சொல்றேடா. அவர் யோசிப்பார், 2016ல இதே மாதிரிதான் என்ன வச்சு செஞ்சாங்க, 160 சீட்டு ஜெயிப்பீங்க சார், கடைசியில என்ன எம்எல்ஏ கூட அகாம ஓடி போயிட்டா அப்படிங்கும் போது அவர் சொல்லுவார். ஸோ இது இந்த கதை ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறதுனால விஜய் இனிமேல் இந்த உலகத்தை பத்தி தெரியாததுனால, உலக செய்திகள் அவர் கவனிக்காததுனால, அவர் ஜனநாயகனோட இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பார். அதனால அவருக்கு முதல்ல இந்த செய்தியை கடத்தி, சார் கிறிஸ் ஓடங்கர் தலையில கொட்டிட்டு போயிட்டாரு, ஜானை கூப்பிட்டு இப்ப நீங்க தலையில கொட்டுங்க, அவர் சொன்னது பொய்ன்னு இப்பயாவது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது, எப்படியாவது அவரோட நண்பர்கள் அவர்கிட்ட முதல்ல கடத்தி அவர்கிட்ட கொண்டு போகணும். அப்பதான் அவருக்கு புரியும். ஏன்னா வந்துட்டாங்க, கன்ஃபார்மா வந்துட்டாங்க, ஏங்க அப்ப இப்ப வராம உடனே இருக்காங்க சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக வளைச்சிருவாங்க, திமுக வந்து ஏதாவது தகராறு பண்ணிடுவாங்க, அதனால எலெக்ஷன் டேட் அறிவிச்ச உடனே அப்படி ராகுல் காந்தி ஓடி வந்து உங்கள்கிட்ட வந்து உட்காந்துருவாரு, செல்வ பிறந்தகை ஓடி வந்து உங்கள்கிட்ட உட்காந்துருவாரு. இல்ல சில பேர் அப்படியே காங்கிரஸ் ஸ்பிளிட்டா உடஞ்சிடும் சார், ஒரு சைடு அப்படியே திமுக போயிட்டாங்க சார், ஒரு சைடு நம்ம தாவேக்கு போயிடுவாங்க, பட் தாவேக்கில் வர்றதா ரொம்ப பலமான காங்கிரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள் இருக்கும். நினைக்கிறேன் ஜானோட கனவுக்கே போலாமே, காங்கிரஸ் உள்ள போகுது ரைட், எத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி. ஏன்னா ஜான் அடுத்து என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் வந்துருச்சா போகுது சார், திருமாவளவன் வந்துருவார் சார், வைகோ துரை வைகோ வந்துருவார் சார், கம்யூனிஸ்ட் வந்துருவார் சார், இப்படி ஒரு கதையை அளந்துகிட்டே இருக்காரு. அவங்களாம் இன்னைக்கு சண்முகம் தோழர் கூட ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், இது என்ன மாதிரி கட்சினே தெரியல, இந்த கட்சியில போய் யாருப்பா கூட்டணி வைப்பா, எதுக்குமே ரெஸ்பான்சிபிளான இல்லாத ஒரு ஆள். ஏன்னா ஒரு காலத்தில் அவர் சொன்னார் விஜய் இஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லி சொன்னார். இந்த கரூருக்கு பிறகு எல்லோருமே நான் சொன்னேன், பொதுமக்கள் எப்படி நிறைய பேர் விஜய் எவ்வளவு பெரிய ஒரு கோழையா ஓடி போறாருங்கிறத பார்த்த பிறகு இந்த கட்சிக்காரர்கள் எல்லாருமே அவங்க சரியான அரசியல்வாதியே நீ முதல்ல கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க கூட யாருமே போறதற்கெல்லாம் நிச்சயமாக வாய்ப்பில்லை, காங்கிரஸும் போகாது. ஒருவேளை இவரோட கனவுக்கு உள்ள போனா கூட காங்கிரஸ் மட்டும் போறாங்க, எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும்? ஒரு சீட்டு ஜெயிப்பாங்களா? இந்த ஒரு சீட்டு கூட வராது. திமுகவுடன் இருக்கும் பொழுதுதான் 2 பேரும் பெனிஃபிட். அதுக்கான வந்து திமுக வந்து ரொம்ப உயர்த்தியும் காங்கிரஸ் 2 பேருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கு. முக்கியமா பார்லிமெண்ட் தேர்தலில் மியூச்சுவல் பெனிஃபிட் 1+1 3 ஆகுது. சட்டமன்ற தேர்தலிலும் வந்து சிறுபான்மை வாக்கள் என் மாசா வர்றதுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக இருக்குல்ல. மாற்று கருத்தில் கன்னியாகுமரியா இருக்கலாம், இல்ல எங்கெங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் அடர்த்தியா இருக்காங்களோ அதெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. விஜய் கூட போனா நீங்க இந்த இஸ்லாமிய வாக்கள் கூட போகுமான்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் அங்கே இருக்குங்கிறதுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கிறிஸ்டியன் வாக்ஸ் ஏற்கனவே விஜய்கிட்ட இருக்கிறனால கொஞ்சம் பேர் காங்கிரஸ் அது போகுமே தவிர, இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் பெரிய விக்டரி வராது. இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு தனிச்சு கிளம்பிட்டாங்கன்னா அவங்களோட வாக்கு வங்கி என்ன வாக்கு இருக்கும்? ஒரு காலத்துல உள்ளாட்சி தேர்தல் 5% வாங்கினாங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் 3% தாங்குமா காங்கிரஸ்? இது நிச்சயமாக கிறிஸ் ஓடங்கருக்கு தெரியும், செல்வ பெருந்தகைக்கு தெரியும், மற்ற எல்லாருக்கும் தெரியும். தெரியாத பிரவீன் சக்கரவர்த்திகளும் இல்ல மற்ற திருச்சி வேலுச்சாமிகளும் அதை உணராமல் அவங்களே நல்லா யோசிப்பாங்க, அவங்களாம் என்ன கோவம், இவங்களுக்குலாம் வந்து காங்கிரஸ் கொள்கையை பிடிச்சிட்டு அப்படியே போய் அப்படி இந்தியாவில் ஆட்சி, என்ன சீட்டு கேட்டேன் கொடுக்கல, நான் மயிலாடுதுறையில் எம்பி சீட்டு கொடுத்து எனக்கு கேட்டேன் கொடுத்தியா, அப்போ நான் பழி வாங்குறேன் பாரு, எனக்கு வந்து திருச்சியில் சீட்டு கேட்டேன் நீ கொடுத்தியா, நான் பழி வாங்குறேன் பாரு. இதை தவிர இந்த காங்கிரஸ் அதிருப்தியாளர் இருக்கிற யாருக்குமே நம்ம வெற்றி பெறணுங்கிற ஐடியாலாம் கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம இதை காலி பண்ணா போதும், நம்மளோட இது காலி ரிவெஞ்ச் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் இருக்காங்க. காங்கிரஸ் திமுகவுடன் இருக்கும் வரைதான் அவர்களால் வெல்ல முடியும். இன்னொன்று, பாராளுமன்றத்தில் உங்களுக்காக
காங்கிரஸுடன் சேர்ந்து ஏதாவது குரல் ஒலிக்கணும்னா அது திமுக குரலாக மட்டும்தான் இருக்கும், பிஜேபி எதிர்த்து. வேறு யாருமே உங்கள்கிட்ட இல்லை. 2029 ஸ்ட்ராங்காக ஒருவேளை மறுபடியும் ராகுல் காந்திக்கு அந்த ஆசை இருக்கிறது, இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரணும்னு ஆசை இருக்குன்னா திமுக மாதிரியான பிளேயர்லாம் பண்ண முடியாது. இது இன்னொன்று, நீங்கள் டிகே சிவகுமார், சித்தராமையா போன்றவர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க, விஜயெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, விட்டுருங்க. எதுக்காக அவ்வளோ மெனக்கட்டுறீங்க? குளறுபடி பண்ணுற மேலே இருந்து ஒருத்தர் குளறுபடி பண்ணாத கேசி வேணுகோபால். அவர் என்ன சொல்கிறாரு, கேரளாவில் விஜய் பயன்படுவார். ஆனால் இன்னைக்கு பேசுகிற வரைக்கும் பினராயி விஜயன் மேலே கடும் அதிருப்தி இருக்குது. கம்யூனிஸ்ட் தவிர்த்து காங்கிரஸ் இயல்பாகவே வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்காங்க இந்த தேர்தல் 2026 தேர்தலில். அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக விஜய்க்கு அந்த கிரெடிட்டை நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு காங்கிரஸ் குரல் கேட்குது. அது பண்ணாதீங்க, விஜய் வந்தால் ஜெயிக்கணும். இல்லை கர்நாடகாவில் ஏற்கனவே நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம், பாண்டிச்சேரியிலையும் நம்ம ஒழுங்காக வேலை பார்த்தோன்னா நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி வரலாம். நீங்கள் தெலுங்கானாவில் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விஜய் வந்து தான் இதெல்லாம் மாறப்போகுதுன்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வராதிங்க. கேரளாவில் வின் பண்ணுறது தானாகவே நடக்கும், இது செய்யாதீங்க அப்படிங்கிறது சில பேர் சொல்கிறாங்க. அது நிச்சயமாக அந்த மேலிட தமிழக பொறுப்பாளருக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் உண்மையாக, அதாவது இந்த அதிருப்தியாளர்களாக இருக்கிறவங்களை தாண்டி மற்ற எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, இதில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற உண்மையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதில் ஜோதிமணி அவங்க போட்ட ட்வீட்டை சில பேர் அவங்களும் தாவேக்கு ஆதரவுன்னு சொல்லி போடுறாங்கன்னு நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தோணலை. அதுக்குள்ள உள்ளே போனோன்னா அது காங்கிரஸுக்கு தான் ஒரு பின்னடைவாக இருக்குமே தவிர திமுகவிற்கு பெரிய பின்னடைவு இருக்கும், பெரிய பின்னடைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. இப்போ விஜய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் ஆதவ் அர்ஜுனலா இருந்து புஷி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன் மாவட்ட செயலாளர் எல்லாருமே டெல்லியில் இருக்காங்க. ஆனால் தாவேக தலைவர் விஜய் என்ன பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது குறித்து அவர் ஏதாவது பேசுறாரா? அது குறித்து ஏதாவது அறிக்கை வருதா? சிபிஐ என்கொயரி, ஆப்வியஸ்லி நீங்க பாஜக எதிர்க்கிறீங்க, சிபிஐ என்கொயரி நடக்குது, அங்கேயே முகாமிட்டிருக்காங்க. என்கொயரியில வீடியோ எல்லாம் ஆதவ் அர்ஜுனா கிட்ட போட்டு காட்டியிருக்காங்க. நீங்க போய் சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க பாருங்கன்னு பல விஷயங்கள்லாம் போட்டு காட்டிக்கிற சொல்லப்படுது. அப்போ உங்களுடைய விஷயங்கள் அங்க பிரச்சனைக்குள்ள ஆகிற பொழுது அப்போ நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு மௌனமாக ஒரு கடந்த ஜனநாயக ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு கடந்த ஒரு மிகப்பெரிய மௌனம் இருக்கு இல்லையா? அந்த மௌனம் என்னத்தை சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயமெல்லாம் விஜய்க்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்க சிபிஐக்கு வழக்கு யாரும் கேட்காத போது மாற்றப்பட்ட பொழுது விஜய் நிச்சயமாக நீதி வெல்லும் ட்வீட்டை போட்டிருக்க மாட்டார். நாங்கள் சிபிஐ கோரவில்லை, இருந்தாலும் உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐ எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் உரிய பதில்களை கொடுப்போம். இதுதான் விஜய் ஆக்சுவலாக போட்டிருக்க வேண்டிய ட்வீட். அப்போ என்ன எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும், பரவாயில்லப்பா கொள்கை எதிரிங்கிறதுல ஒரு பிடிப்பா இருக்காருப்பா, கொள்கை பிடிப்போடு இருக்காருப்பான்னு சொல்லி வந்திருக்கும். நீங்க என்னைக்கு நீதி வெல்லும்னு போட்டீங்களோ அன்னைக்கு நீங்க காலி. இல்ல பாஜக பிளேயரே இல்லைன்றாரு தமிழ்நாட்டுல. நீங்க அப்ப பிளேயரே இல்லைன்னா திருப்பரங்குன்ற விஷயம் ஏன் நீங்க வாய மூடிட்டு இருக்கீங்க? திருப்பரங்குன்ற பெரிய பிளேயரப் ஆகி மாறுது இல்லை, எல்லாரும் பேசுறாங்கல்ல. அண்ணாமலை முதல்ல என்ன சொல்றாரு, ஏதாவது வாய் திறந்து பேசு பண்ணினா பேசவே மாட்டேன்னு அண்ணாமலை கேட்கிறாருல்ல. அவர் என்ன ஆங்கில கேட்கிறாரு, நீ பாஜக பக்கம் வந்துருங்க அப்படிங்கிற கேட்கிறாரு, அது பேசணும்ல, அவர் பேசல. பாண்டிச்சேரி போய் விஜய் யாரை புகழ்ந்தாரு? பாஜக புகழ்ந்துட்டு வராரு. கொள்கை எதிரியான பாஜகவுடைய ஹோம் மினிஸ்டர் கூட நமச்சிவாயத்தை புகழ்ந்துட்டு வராரு. பாஜக போலீஸ் தாங்க சூப்பர் போலீஸுங்கிறாரு, தமிழ்நாடு போலீஸ் மோசங்க, பாஜக போலீஸ் தாங்க சூப்பர் போலீஸுங்கிறாரு. அப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க முன்னாடி கொள்கை எதிரிக்கும் சொன்னதுக்கு ரங்கசாமி அவரோட போலீஸ் இல்லையா அதுன்னு கேட்பாங்க. ரெண்டு பேர் கூட்டணி ஆச்சு தானே. நீங்க ஆப்வியஸ்லி யார் ஹோம் மினிஸ்டர் இருக்கார், ஹோம் மினிஸ்டர் அவர் தானே பெருமையா நடப்பாரப்பா, பாஜக போலீஸ் தான் சூப்பர் போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ நீங்க அந்த கொள்கை எதிரிங்கிற நிலைப்பாட்டில் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, பல விஷயங்கள் பேசுறீங்களா அப்படின்னா நீ சும்மா சொல்லலாம் அவங்க களத்திலன்னு சொல்லி சொல்லிக்கலாம். உண்மையில் களத்தில் அது தாவேக மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. களத்திலேயே இல்லாத ஒரே கட்சி. அப்ப அவர் தான் அவர் செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கிறாரே தவிர அந்த மாதிரி கிடையாது. அப்போ அந்த நிலைப்பாட்டில் விஜய் பெரிய தடுமாற்றத்தோட இருக்கார். இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னொன்று நீங்க இதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கரூரில் ஆரம்பித்த சிபிஐ என்கொயரி சென்னையிலிருந்து இப்ப ஏன் டெல்லிக்கு போச்சு? மிக முக்கியமான காரணம், பக்காமாஸ் கட்சி தலைவர் நீங்க எங்கே கூப்பிட்டீங்கன்னா அவர் பக்கா மாசம் காமிப்பார். இப்போ டெல்லிக்கு பக்கா மாஸ் காமிப்பான்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவார் அந்த தலைவர்? தனியா கூப்பிட்டீங்க. இது எல்லாம் இந்த பிளான், இந்த ஸ்கெட்ச் விஜய்க்கு மட்டும்தான். விஜயும் அழைக்கப்படுவார். இந்த என்கொயரியில என்ன வந்திருக்கும்? நான் ரொம்ப சிம்பிளா நீங்க பாருங்களேன், ரொம்ப சில அடிப்படையான கேள்விகள் இருக்கு. விஜய் ஏன் காலதாமதமாக வந்தார்? இவன் இல்லைன்னு சொன்னாலும் சிபிஐல கேட்கறதுக்கெல்லாம் போய் சொல்ல முடியாதுல்ல. செய்தி தொடர்பாளர் உட்காந்துக்கிட்டு சிபிஐ என்ன கேட்டியான்னு கேட்க முடியாதுல்ல. விஜய் ஏன் காலதாமதம் வந்தார்? உங்களோட ட்வீட்ல நீங்க 8:45 12 மணிக்கு போட்டிருந்தீங்க. அந்த டைம் தான் விஜய் கிளம்புறாரு. அது ஏன்? விஜய் தூங்கிட்டாரா? என்ன காரணம் சொல்லுங்க. பக்கத்துல வரும்பொழுது இந்த டோரை விஜய் க்ளோஸ் பண்ணாரு, லைட்டை ஆஃப் பண்ணாரு. என்ன பண்ணாரு விஜய்? நாங்க எல்லாம் கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கு என்ன உங்களோட பதில் என்னவா இருக்கு? காவல்துறை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா கொடுக்கல? ஏன்னா ஒரு செய்தி, நிறைய செய்தி வந்துச்சு. அதுல ஒரு செய்தி புஷி ஆனந்த் இதை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஏற்கனவே நம்மளே பிரேக் பண்ணியிருக்கோம். காவல்துறை புஷி ஆனந்த் சொன்னாங்க. புஷி ஆனந்த் போய் ஜான்ட்டையும் ஆதோட்டையும் சொன்னாரு. அவங்க 2 பேரும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போது, நாங்க வருவோம்னு சொல்லி பிடிவாதமா இருந்தாங்க. அதை புஷி ஆனந்த் சொல்லியிருப்பார். அப்ப அந்த கேள்வி விஜய்ட்டா, உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? நீங்க மேல ஏறணும்னு எதற்காக காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி சொன்னீங்க? இந்த கேள்வி இல்ல சார், ஜான் திடீர்னு ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணி கொடுத்தாரு.
அதான் உண்மையே. ஜான் ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணி கொடுத்தாரு சார். முதல்ல ஸ்கிரிப்ட்ல இல்ல. ஸ்கிரிப்ட்ல சார் போகும்போது துண்டு சீட்டு கொடுத்தாரு. கொடுத்து காவல்துறைக்கு நன்றின்னு ஒன்று சொல்லிருங்க சார் சொல்லி சொன்னா நான் சொன்னேன். அவ்வளவுதான். அப்போ இந்த கேள்விகளை விஜய்கிட்ட தான் கேட்க முடியும். விஜய் என்ன பண்ணுவாரு? சார் ஜான் ஒருத்தரை கூட்டிட்டு வரேன். அவர் பிடிங்க. அவன் தான் சார் A1 சொல்லணும். உண்மையை சொல்ல போனா A1 அவன் தான். அவனை பிடிச்சு கேட்டு எல்லா பிளான் போட்டு கொடுத்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து எல்லாமே அவர் தான். அவரை பிடிச்சி நீங்க கிரில் பண்ணுங்க. நீங்க கிரில் பண்ண வேண்டிய ஆள். இன்னொன்னு இல்ல அமித்ஷா ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் இருக்காரு. அமித்ஷா வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறோம், கேரளாக்கு வரப்போறோம்லாம் சொல்றாரு. ஆனால் விஜய் குறித்து விஜய் பாஜகவை எதிர்க்கவே மாட்டேன்றாரு. இல்ல பாஜக ஒரு பிளேயர் இல்ல ஒரு மதிப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவரை குறித்து விஜய் ஒரு பெரிய பிளேயராக இங்க வரப்போறாருன்னு சொல்லக்கூடிய தாவேக்கா அது குறித்து அமித்ஷா ஒரு வாய் திறக்கல, கண்டுக்க மாட்டேன்றாரு, எதுவுமே பேசல அப்படின்னா அது என்ன? அவங்களும் மௌனமா இருக்காங்க. அவங்க வந்து எப்படியாவது இவங்க வெளிப்படையா சொல்றாங்கல்ல. பியூஷ் கோயல் வந்து விஜய் குறித்து விமர்சனம் வைக்காதீங்க. நயினார் நாகேந்திரன் உள்ள வாங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்க? தமிழ் செய்யவங்க ஜனநாயகன் எங்கள் பக்கம் வர வேண்டும் சொல்றாங்களா இல்லையா? ஜனநாயகன் உள்ள கூட்டிட்டு வாங்க. அண்ணாமலை வாங்க, விஜய் வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் திமுக வீழ்த்தணும். அப்ப அவங்களுக்கு அந்த நீங்க அல்டிமேட்டா நீங்க இது எங்க போய் முடியும்னு கேட்டீங்கன்னா என்டிஏக்குள்ள விஜய் கொண்டு வருவதற்கான வேலைகள் முடியும். நீங்க இன்னொன்னு பாருங்களேன், இந்த வழக்குல 2 நாள்ல 3 நாள் விசாரணை நடந்துச்சா? ஒரு 9 மணி நேரம் 9 மணி நேரம் 9 மணி நேரம் இந்த 3 பேரை கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க இது ஒரு இடி வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து புஷி ஆனந்தோடைய இல்ல இது இப்படியே சொல்லலாமே, புஷி ஆனந்தோட ஊழல் வழக்கு. மொத்தம் 234 தொகுதி. ஒவ்வொரு மாவட்ட செயலர் எத்தனை பேர்? 124 பேர். எத்தனை மாவட்ட செயலர் நீ காசு வாங்கின? உன் டிரான்சாக்ஷன்லாம் இந்த பார்த்துட்டேன். ஒன்றிய செயலர்கிட்ட எவ்வளவு காசு வாங்கின? நகர செயலர்கிட்ட எவ்வளவு காசு வாங்கின? நீ வந்து சார் பணிகள்னு போட்டு எவ்வளவு காசு வாங்கின? இன்னைக்கு எத்தனை பேருக்கு டிக்கெட் வித்திருக்க, சீட்டை வித்திருக்க, பாண்டிச்சேரி இப்படி ஒரு இதா இருந்துச்சுன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ், நீ திருடி சாப்பிட்ட ப்ராப்பர்ட்டி, நீ கட்டியிருக்க சோழிங்களோட வீட்டோட ப்ராப்பர்ட்டி, நீ கட்டியிருக்கிற பாண்டிச்சேரி வீட்டோட ப்ராப்பர்ட்டி, விஜய்கிட்ட வாங்கியிருக்கிற கடனோட சொத்து மதிப்பு, இதெல்லாம் கேட்டு கிரில் பண்றாங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆகுன்ட்டு. ஆனா இதுல என்ன கேள்வி இருக்கு? ஏற்கனவே ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ எத்தனை மணிக்கு விஜய் கூட்டிட்டு வந்த? எத்தனை மணிக்கு விஜய் வந்தாரு, போனாரு? நீங்க என்ன பிளான் பண்ணீங்க? எப்ப லெட்டர் கொடுத்தீங்க? போலீஸ் எப்ப கொடுத்தாங்க? போலீஸ் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணாங்க? இவ்வளவுதானே. 27 மணி நேரம் தொடர்ச்சியா விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ அவங்க பிளான் பண்ணி சிபிஐ கேள்வி கேட்கறாங்க. இது ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு இடி வழக்கு, இல்ல வந்து ஒரு சொத்து சம்பந்தமான வழக்கு, டிரான்சாக்ஷன் வழக்கு கிடையாது. அப்ப இத கேட்கறாங்கன்னா இதில் பின்புலத்தில் என்ன இருக்கிறது? கடைசியா விஜய் வரும் பொழுது, இல்ல விஜய் வர்றதுக்கு முன்னாடி இவங்களை தயார் பண்ணி, அப்பா விஜய் வந்து உங்களை தனியா நான் கூட்டிட்டு போய் விசாரிப்போம், வெளியே வந்து என்னப்பா பாஜக கூட்டணி போலாமான்னு கேட்பாரு அப்படின்னு என்ன பதில் சொல்ல தயார்படுத்துறாங்களா இவங்களை? அதான் நமக்கு தெரியல. இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கறதுலாம் விஜய் இதே மாதிரி 9 மணி நேரம் ப்ரெஷர் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. சில நேரங்கள் வந்து சிபிஐ கேள்வியில கேட்க மாட்டாங்க, உட்கார வைப்பாங்க சும்மா ஒரு 4 மணி நேரம் உட்காந்துரு. ஆனா விஜய்க்கு அது பழக்கமா இருக்கும். 30 நாள் உள்ள உட்காந்துருந்தாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் அதனால புது சவரை பார்க்கணும் அவருக்கு. அவர் வந்து அதெல்லாம் பார்த்து ஒரு 9 மணி நேரம் உட்கார வச்சு கேள்வி கேட்கறான்னு வச்சுங்களேன். அதுல விஜய் அந்த ப்ரெஷருக்கு ஈல்டாக மாட்டாரா அப்படிங்கிற பொறுத்த இந்த கூட்டணி விஜய்க்கு. நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்து விருப்பப்பட்டெல்லாம் போக மாட்டேன், விருப்பமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அமித்ஷா முடிவு பண்ணி விஜய் கொண்டு வந்தாதான் சார் ஜெயிக்க முடியும்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்த காலில் நின்னாருன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட உறுதியா சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, நமக்கு ஒரு வெற்றி கூட்டணி வருது. அதான் சொல்றேன். நீங்க அதுல அவர் ரொம்ப கான்பிடண்டா இருக்காருன்னு அர்த்தம் நினைக்கிறீங்கன்னா, அவர் இன்னொன்னு இந்த கரூர் ஸ்டாம்பிடும் போது ராகுல் காந்தி பேசுறாருன்னு பாதவர்ஜனா சொல்றாரு, அமித்ஷா பேசுறாருன்னு சொல்றாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமியும் ஒரு 6 அமைச்சர்களும் பேசியிருக்காங்க. நம்ம ஆட்சி வந்த பிறகு அந்த வழக்கெல்லாம் நீர்த்து போக செஞ்செல்லாம் கவலைப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூட்டணிக்குள்ள நீங்க வாங்க அப்படிங்கறதுக்கான மறைமுக அழைப்பு தான். இன்னைக்கும் வந்து அதிமுக ரொம்ப சில பேர் தான் பேசுறாங்க. ரொம்ப கோவப்பட்டு இப்போ யார் இவரு செல்வராஜ் பேசினாரு, ஆர்பி உதயகுமார், இப்படி ரொம்ப சில பேர் தான் பேசுறாங்க தவிர ஒரு கட்சியாக விஜய் எதிர்க்கக்கூடிய இடத்திற்கெல்லாம் இவங்க ஒன்றும் நகரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்குள்ள எப்படி அக்காமடேட் பண்ணவும் கடுமையான முயற்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை அமித்ஷாவும் நிச்சயமா முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பார். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. நன்றி.